இனிய தமிழ் மக்களே, உங்களிடம் கடந்த 70-80 ஆண்டுகளில் ஒரு 60 ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். சில விஷயங்களை பகிர்வது கஷ்டமாக இல்லை, அவர் நினைவில் நிற்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக. அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகன். இவரை தேடி சென்னைக்கு வந்தேன், அவருடைய நண்பராகிட்டு அத்தகைய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவருக்கு எனக்கு ஒரு மாயாச்சார் பார், நீ போயிட்டீங்கன்னா நான் போயிட்டேன்னா நீ அப்படின்னுவார். அது கஷ்டம். நான் சிவனுக்கு எதோ போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிடணும். புஷ்பா கொஞ்சம் ஒரு சரகு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, ஒரு சரகு தண்ணி அவர் வாயில் விட்டு சிவன் போயிட்டேன். அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி வரேன். மயானத்தில் யாரோ அவர் சொன்ன வார்த்தை, உன்னே நான் போனால் நீ தூக்குவ, நீ போனால் நான் தூக்குவேன்னு சொன்னேன். எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன், தள்ளி விட்டேன். நண்பனா மிகப்பெரிய இயக்கம்னா எனக்கு தெரியாது. அந்த ஒரு சிரிப்பும் அது எவனுக்குமே வராது. அந்த அழகிய சிரிப்பு. நான் அவருடைய ஒவ்வொருதையும் நான் படிக்காத அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையிலும் பாரதி உன்னை கைவிட மாட்டேன்னா உன்னை கைவிட மாட்டேன். அந்த நட்பு இன்னைக்கு கஷ்டமாக. மீடியாவில் பேசும்போது கஷ்டம், ஏன்னா ஆளை சொல்லிடும். அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க. அழுகை நான் உள்ளதான் வச்சுக்க முடியும். மிகப்பெரிய பாலச்சந்திரனுக்கு இணையாக இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பேரை கேட்டோடனே தமிழ் திரையுலகம் விழுந்து நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன் பல்ல கடிச்சிக்கிட்டு நேரத்தை கடிச்சிக்கிட்டு ஒரு சிரிப்பாக மயா. அது இது கிடைக்க கஷ்டம். ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன். கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார். இல்லைன்னா அவர் தான் இதில் எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியவர். பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார். தமிழ் துறையில் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அறிவு ஜீவன். ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார். எவ்ரிதிங் ஷுட் பி பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அப்பேற்பட்ட ஒரு சினிமா திரையுலக மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போகலாமா வேணாமா, போனால் ஏதாவது அழுது வச்சுருவோம் அவ்வளோ யோசித்தேன். என் நண்பன் மோர் தென் த டைரக்டர், அவர் கூட இருப்பார். எந்த நிமிடத்திலையும் என்னை கைவிட மாட்டார். அவர் இதை கேட்டுட்ருப்பார். பாரதி என்னடா நீ சொன்ன மாதிரி பேசி ஆகணும். இதுக்கு நான் எனக்கு தெரியல. ஹோல் திரையுலகமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம கொண்டாடணும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துள்ள இல்லாமல் த ஹோல் இண்டஸ்ட்ரி ஷுட் பி அவருடைய நினைவு நாளை கொண்டாடணும். எல்லா சிஷியங்களுமே இருக்காங்க. அவருக்கு நிறையா சிஷியங்க. ஆனால் பயப்படுவாங்க. கையை கட்டி அதை பல்ல கழிச்சு ஒன்று இருக்கும்போது பயப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. ஒன்று இருக்கிற மாதிரி நான் கிண்டல் பண்ணுவேன். நீ வந்து நின்று பாரியாடணும். அதே மாதிரி நான் அனுபவி போன வரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை கட்டி ஒரு அற்புதமானவன்.
அவருடைய பிறந்தநாள் தமிழ்த்துறையும் எத்தனை ஆண்டு காலாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாத ஆள்தான் பாலச்சந்தர். சுத்தமானவர், தெளிவானவர், அது சொல்ல முடியாது. தெளிவாக அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவர் என்னை கைப்பிடிச்சுக்குவார், டேய் துறை வா, உன்னை எப்படி நான் கைவிடுவோம். நிறைய கஷ்டம். அந்த நினைவு நாளை நான் நிறையா ஓரளவுக்கு இருக்கும். மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு நாளை கொண்டாடணும். The whole industry, the chamber, council, everybody should be அவருக்கு செய்த மரியாதை அற்புதமாக செய்யணும். எங்கள் மேலே கஷ்டம் நான் பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நானும் விவசாய பேசு இப்போ இருந்திருந்தாருன்னா அவரும் அதை நடத்துகிறேன். நான் எனக்கு இது மாதிரி ஆகிருந்தா மிரட்டிடுற சுற்றிட்டு கொண்டிருக்கலாம். என்ன மிரட்டிடுற ஒரு வாத்தியார் மாதிரி சட்டாமல்லி, மிகப்பெரிய சட்டாமல்லி, மிகப்பெரிய வாத்தியார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அவரை பார்க்கறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். பாலச்சந்தர் நீர்க்கு முடியும் ஒரு படம் பார்த்து பார்க்க வந்து அவருக்கு ரொம்ப நட்பாயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா அதை அழிச்சாச்சு. என்னன்னா எந்த ஃபங்க்ஷனாக இருக்குங்களா முதல் என்ன கூடுவார், அதுக்கப்புறமா கூட்டுவோம். அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சார், உதயநிதி ஸ்டாலின். இது திருவள்ளுவத்தை யாருக்கும் செய்வதில்லை. திருவள்ளுவர் அவருக்கு செய்கிற அந்த முயற்சிங்கிறது இன்னும் 100 வருஷங்கள் இப்படில தலைமுறைக்கு பேசப்பட வேண்டிய கஷ்டமாக இருக்குது. வார்த்தைக்கு வரமாட்டேங்க. சில வார்த்தைக்கு வசப்படுறது. என்ன என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, இதே இருப்பார். இன்றைக்கு ஜூலை 9 இயக்குனர் சிகரம் தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர், அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய 95வது பிறந்த நாள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலண்டு அதை கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு ஆணை அளித்துள்ளது. இதற்கு மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு, தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும் எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லாருக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும், அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு மிகப்பெரிய நன்றி முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும், இதனை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி, என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எம்எல்ஏ வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூறுறேன். இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி, கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது, அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார். ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும். அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்க வேணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி என்னுடைய குருநாதர், சரணோட குருநாதர், எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு 95வது பிறந்த நாள்.
இதை வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா மாற்றிருக்கிறது. அவர்கிட்ட வந்து பல வருடங்கள் வந்து ஒளிப்பதிவுத்துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு, இவர் தான் வந்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர். நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார். அவருக்கு வந்து தமிழ்நாடே ரசிகர்கள் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான். எனக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம், அவர்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம். இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம், இந்த ஆழ்வார்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேர், பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மேயர் பிரியாவுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும், பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனங்கிறதும் எங்களுடைய விருப்பம். அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்திலேயே ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டைரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். பாரதி ராஜா சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கே பாலச்சந்தர் தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்தருடைய சிலை அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவரோட ரசிகர்களாக விரும்புகிறோம். கலைஞர் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது, இந்த தமிழ்நாடு அறிந்தது. அதே மாதிரி அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் கேபி சாரோட உண்டு. ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும். அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், தமிழக அரசுக்கும், மேயர் அவர்களுக்கும் மற்றும் பூச்சி முருகன் அவர்களுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணுமோ அது எல்லாமே வசந்த் சார் பேசிட்டாங்க, புஷ்பா மேடம் பேசிட்டாங்க. எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, காவேரி மருத்துவமனையில் தான் வந்து இயக்குனர் சிகரம் அவரது ஆத்மா பிரிந்தது. அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.